மற்றும் இந்த சபையில் வீட்டில் தாய் தங்கமார்களுக்கு அடியான் ஒரு வணக்கம். வணக்கம் ஐயா. அதை தவிர நானும் இந்த தேவி சபையின் முன்பாக வந்தேன். என்னுடைய விளக்கம் யார் என்று சொன்னால் தெரியும் ஐயா. கைலாய திரு கோயிலா வீட்டில் கூப்பிடுயா. ஆமா. 2011 நேத்திரம் படித்த உட்கண்டாரியாக விளக்கமா இருக்குங்க. தானே தண்ணி அடிக்க போறாரு. கலந்த தண்ணியா கலக்காத தண்ணியா தெரியல. ஆமா 33 கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்களா 46 ரிஷிகள் 46 கண்கள். ஆமா ஆமா யாவட்டமான பேர்களும் எங்க பாதாள நிறுத்தத்தை அரோகரா அரோகரா இரவும் பகலும் மண்டா என்னுடைய பாதாளம் அரகரா மகாதேவா சம்போ சங்கரா கேவியல்லா சோபலே பொங்கரா பொங்கிட்டு தூங்குறா. அது பூமி என்று சொல்லக்கூடிய 6 வேதங்களும் ஏற்றி போட்டு சோத்திரம் செய்யும் அன்பண்ணா பக்தர்களும் எறும்புகளை யானைகளை உட்பட்ட 84,100,000 ஜீவராசிகளும் நீடுழி காலமாக என்னதும் தவப்புதல் கணேசன் கண்டலும் நீடுழி காலமாக வாழ கடவுது. ஆனால் நானோ ஈஸ்வரர் கிடைக்கப்பட்ட அவிதம் திருசோழம் என்ற பஞ்சகீர்த்திகளை கோரிக்காமலும் வீண்காலம் கழித்து விட்டோம். மந்திரத்தை இப்பொழுது உச்சரிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. பார்வதியால் தந்த மந்திரம்
அமிர்தம் அமிர்தம் திரிசூலம் பஞ்சகத்திகளை இப்பொழுது சோதித்து விட்டார். ஆனால் ஈஸ்வரன் கிடைக்காத மந்திரத்தை இப்பொழுது நெற்றிக்க நவரம் சிசூல் என்ற பஞ்சகத்திகளை இப்பொழுது 5 முகம் வர வேண்டும் ஆக வேண்டும். அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சர்வ ஜாக்கிரதை காவல் புரிவாய். இப்பொழுது எனக்கு 5 முகம் உண்டாகிவிட்டது. ஆசனத்தில் அமர்ந்து 5 முகத்துல பாருங்க. 1 2 3 4 5 முகம் உண்டாகிவிட்டது. இப்பொழுது ஆசனத்தில் அமர்ந்து பெரும் பக்தர்களுக்கு வரம் பாலிக்க வேண்டும். கைலாயத்தில் ஆசனத்தில் வந்து மக்கள் வரம் பாலிக்கலாம். ஆனால் அரம கடவுளானவர் ஆமா ஆதியிலே கிடைக்கும் மந்திரத்தை ஆமா முகம் 5 ஆகினார். அப்போது அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய வரமளித்து ஆமா அந்நேரத்திலே சத்திலோகத்தை தவத்தோடு கூடி பரிபாலம் செய்து வரக்கூடிய 4 ஆமா சபைக்கு வருகிறார். இத பிரம்மதேவன் தர்பார் அன்னவரை கதை தொடரும்.
பூட்டி வழக்காட்ட ஊட்டு போடு தலக்காரா ஒன்றாம் தலைய போட்டு பாடுபாடு தலக்காரா பூட்டி வழக்காட்ட உழுது போடு முட்டைக்கண்ணா ஒட்டம் தடைய போட்டு பாடு போடு முட்டைக்கண்ணா செலவு செய்ய 10 ரூபாய் சேத்தபுரத்து சிக்க நம்ம செலவு செய்ய 10 ரூபாய் கொடுத்து வேடா ஜெயவேலு அவன் 100 ஒண்ணு ஆக்குவனா கிட்ட கொடுத்து வேடா தலக்கறா அவன் 100 ஒண்ணு ஆக்குவனா தலக்காரா பதினெட்டு பூரா ஒரு பூரா போய் எங்க மத்தல வேற கூத்துல போயிடுது எல்லாம் கத்து உணர்ந்து குருவடி பதத்துக்கு நம்மள போல நாடக நண்பர் அவருடைய பதத்துக்கு அம்பருக்கு தாய் தந்த மாதிரி யாவற்ற பெர்களுக்கு இந்த சிறுவனும் ஒரு கோடி வணக்கம். நல்லாரு மகாராஜா மகாராஜா அடிப்படை மகாராஜா கால் மேல அடிக்கிறாரு. கல்லு ஆபரேஷன் பண்ண கால் மேல அடிக்கா ஒரு வாட்டி கால் மேல அடிச்சா அப்புறம் சபை நாடி வந்தேன். என்னுடைய விளக்கம் மகாராஜா நீங்க யாரு ஊரு பேரு அப்பா பேரு என்ன உங்க அம்மா பேரு என்ன உங்க ஆத்தா யாரோ விளக்கமா சொன்னா தெரியும். ஆத்தானா அம்மாடா சத்தியலோகத்தை தவத்தோடு பரிபாலனை செய்து வரக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவன் வந்தேன். ஓ ஆனா புறம்பு வாழா கட்ட பசங்களா இந்த ஜாட்டிலாம் நான் எடுத்தனா ஒரு பையன் இருக்க மாட்டீங்க. சோரவா சாடுறான் பாரு அவனே பயந்து ஓடுவான். அப்பேற்பட்ட ஆள் நாளா அதுக்கு உனக்கு ஆவது ஏன் நான் போறேன் போறேன். அவர் பேர் என்ன சொன்னாரு? பிரம்மதேவனா. இந்த கம்ப்ளைண்ட் தான் மனால் தேன்னுக்குறான். என்ன காரணம்? அட பாவி தினந்தோறும் என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேக்குறா பாரு. என்ன கேள்விடா? தினந்தோறும் நைட்டு ஃபுல்லா ஆட்டாட போறேன். பகல்ல வந்தா படுத்து நீ மாட்டு தூங்குற. 5 மணி வரைக்கும் தூங்குற, சாப்பிடாம தூங்குற. ஆனா வீட்டுல இருக்கிற பத்தியா அண்டை கொத்துற வேலை, இறப்பறிக்கிற வேலை. எங்க போய் இருப்பா? கைனில இறப்பறிக்கிற வேலை, களை வெட்டுற வேலை, சூரியா போடுற வேலை, தண்ணி காட்டுற வேலை. இந்த வேலை எவன் செய்வான்? எனக்கு 2 ஆம்பளை இருந்தா கூட ஒரு ஆம்பளையா செய்வான். இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளையா. நீ மாதிரி படுத்து தூக்கல என் வேலை யார் செய்வாங்க? உன்னை எவன் படைச்சானோ அந்த கம்யூனிட்டி தொடப்ப கட்டையில அடிப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இவனை கூட்டு போனோம். அப்ப அதனால மாறுதா கூட்டு போய் உன் பொண்ணாடி நீதா எதுக்கு இது பேர் ஓர வச்சு வச்சு படிக்கிறான்? முன் காலத்துல என்ன பாவத்தை செய்தியோ ஆமா அத போல உனக்கு பெரிய ஒரு விதி பயணம் உனக்கு. பின்னால் என்ன எழுதுறாங்க? ஆமா அது எழுதி பின்னால பார்த்தால் உன்னுடைய அதற்கு நல்லதா இருந்தா நல்லதா இப்படிதான் இருக்கணும்னா யாராலும் மாத்த முடியாது. ஆமா ஓ சிஸ்டிப்பு கர்த்தா. ஆமா பிண்ட பிடிக்கிறவரு. ஆமா ஓ இவர் பிடிப்பது பிண்டம், சாப்பிடுறது புண்டம், நீ ஒரு தண்டம், மகாராஜா ஒரு முண்டம். போடா தெரிவிக்கிறேன் மகாராஜா.
கத்த முறைடா பேசாம இருக்கடா வயிற்ற சுருக்கி சூத்த பிதுக்கி வாயால கத்துறோம் சும்மா இல்ல தம்பியா நான் எப்படி கத்துறேன் மகாராஜா கைது மாரி கத்துறாரு பேச்சு முறை கத்துறாருல ஆமா வந்து யாரா கத்துறா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் உங்க கஷ்டம் எனக்கு மட்டும் தான் மகாராஜா தெரியும் நல்லபடியா சொல்லிட்டியா ஆய்வாத நான் பாத்துறேன் நீ ஆயுதம் என் மனுச்சுட்டாங்க கீரியை 14 சித்தியை செய்து வரக்கூடிய நாகமோகம் பலித்த பிரம்மதேவன் என்று மீண்டும் தெரிவித்த நன்றாக விளக்கம் அளித்து விட்டார் விளக்கமா பொறுத்தது அது தவறா என்னுடைய ஆடு ஆபரணங்களும் எப்படி இருக்குது என்று பார்த்தாயா அது தவிர இன்னைக்கு இந்த தினத்துல நம்ம எங்க போறோம் தெரியுமா உனக்கு ஒயின் ஷாப்புக்கு போனா இல்ல சாராய கடைக்கு போனோம் எங்கனா யாவது வரடா எங்கனா ஜாடியில கண்ணுல அட்டை என்னடா பண்ணுது எந்த பல கட்டு என்னடா சொல்லி போடுது ஏன்டா இது நல்லா பண்ணிக்கிறீங்க என்ன சொல்ல பையன் என்ன சொல்றான் நவுந்து வளர்றா கண்ணுல ஜாட்டி மேல அடிச்சுடா அவங்க சொன்னாங்க என்ன சொல்றான் அடிக்கிற கம்ப்ளைண்ட் ஒழுங்கா அடிச்சா கரெக்டா அடி வாங்குறான் கைலாயமே கோவிலாக விட்டு இருக்கக்கூடிய 2011 நேரம் படித்த 32 பரமகடல் கைலாய செல்ல வேண்டும் கைலாயபதியை பார்க்க வேண்டும் தினந்தோறும் கைலாயம் செல்றோம் இன்னைக்காவது ஒரு கைலாயத்துல போயிட்டு சத்தியலோகத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய பிரம்மதேவன் கைலாயத்தில் நின்று கொண்டிருக்கிறார். வெளியே வாசப்பல்ல அதனால அவர்கிட்ட போயிட்டு வரலாம்னு உத்தரவாதத்தை பெற்று வாருங்கள். அடையாளமான கட்சி கூட நாங்க போய் காட்டினா உள்ள சாமி பரம கடவுளே தங்களை தேடி நாடி சத்தியலோக வாசனா விளங்கக்கூடிய சத்திரமுகம் படைத்த பிரம்மதேவன் வந்திருக்கிறார். சாமி தங்கள் உரைத்த பிரகாரமே அவரிடம் சொன்ன காரணத்தினால் அவர் என்ன திரும்ப சொன்னாரு, தம்பி உலகத்துல ரொம்ப மோசமாக்குதான், அதனால அவர் வாசப்படியில உள்ள வரதுக்கு முன்னாடி மிஷின் பத்த மிஷின் இந்த மிஷினால அவரை செக்அப் பண்ணி அனுப்பு. அவர் என்ன பாம்பு வச்சிருந்தா கூட ஆமா இது வந்து செக் பண்ற மிஷின் பாம்பு மிஷினை கரெக்டா கண்டுபிடிச்சிருது. இல்ல 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 என்னோட இல்ல இல்ல இல்ல
ஏய், இந்த பிரம்மதேவன் உஷாரான ஆளுதான். ஆட்ட மேக்காரர் பத்தியா இவர் இப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? மேலெல்லாம் வச்சா சொல்லிட்டு அடியில வச்சுக்கிறாரு. ஆமா, ஒரு தோட்டா 2 குண்டு வச்சுக்கிறாரு. அது தோட்டாவில குண்டு இல்ல. புரியுதா? அது யார் பின்னு வச்சுக்கிறாங்க? ஓ, பின்னு ஓகே. யார் பின்னு வச்சுக்கிறாரா? உனக்கு எப்படி தெரியா? அவர் சொன்னார் அப்பதான். அவர் சொன்னாரா? வாயார சொன்னாரா? சாமி உள்ளே வரும்படி உத்தரவு. அப்படியே நேரா போங்க. ஆனால்